பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 91ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இதனுடைய அர்த்தம் என்ன? 11,000 பேர் ஒரு சிக்கலில், ஒரு தீமையிலே மாட்டிக்கொண்டார்கள். ஆனா ஒருத்தன், ஒரு தேவ பிள்ளை அந்த இடத்துல இருந்தாலும் அவன் தப்பி விடுவான். 11,001 11,001 ஒரு இடத்துல அவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு ஆபத்து வருகிறது. 11,000 பேரும் அந்த ஆபத்திலே சிக்குகிறார்கள். அந்த ஒரு தேவ பிள்ளை மட்டும் தப்பி விடுவான் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். சமீபத்திலே அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் 11A சீட்டில் உட்கார்ந்த ஒரு மனிதன் மட்டும் தப்பிவிட்டார். விஸ்வாஸ் குமார், ரமேஷ் விஸ்வாஸ் குமார் என்கிற இந்தியர். ஆனால் இங்கிலாந்தினுடைய குடியுரிமை பெற்றவர். அவருடைய அண்ணன் அதிலே சிக்கி அவர் இறந்து விட்டார். ஆனால் அவரை குறித்து பல சர்ச்சைகள். அவர் அதுல ஏறவே இல்லை. அவர் போர்டிங் பாஸ் போட்டாரு, ஆனா ஏறல, அதுல தப்பிச்சிருக்க முடியாது என்று சமூக ஊடகத்திலே பல கருத்துக்கள், பல வீடியோக்கள் வெளிவந்தது. இன்னும் அதீத கற்பனை. அவர் தான் அந்த விபத்தையே ஏற்படுத்தி விட்டார். அவர் தான் அந்த விபத்தை ஏற்படுத்திட்டு விமானத்திலிருந்து குதிச்சிட்டாரு என்று ஹாலிவுட் படத்தை பார்த்துட்டு அதே மாதிரி அதை நம்பி கருத்து சொன்னவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இதற்கு முன்னாலும் நடந்திருக்கின்றன. சம்பவங்கள், குறிப்பா அந்த மாதிரி எமர்ஜென்சி கதவுக்கு பக்கத்துல அந்த சீட்டில் இருந்தவர்கள் மாத்திரம் தப்பின சம்பவங்கள், சில சம்பவங்கள் இதற்கு முன்னால் நடந்திருக்கின்றன என்று சில தகவல்களை நாம் அறிகிறோம். அந்த ரமேஷ் விஸ்வாஸ் குமார் எனக்கு தெரிஞ்சு அவர் விசுவாசி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவர் ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது. ஆனால் அவர் அவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள். அந்த விமானம் விழுந்து ஒரு மருத்துவ மாணவர் விடுதியில விழுந்து அந்த மருத்துவ மாணவர் விடுதியில் இருக்கிற 30 பேர் இறந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் அந்த இடத்துல இருக்கிற ஒரு சிலர்லாம் இறந்திருக்கிறாங்க. விமானத்துல இருந்த ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்கிறார். அதை நம்ப முடியல. நம்ப முடியாதனாலதான் அவர் விமானத்திலே போகல, பொய் சொல்றாரு, இல்ல அவர் தான் விபத்தை ஏற்படுத்திட்டு குதிச்சிட்டாரு, இப்படியெல்லாம் எண்ணங்கள் வெளிவருகிறது, வீடியோக்களாக வெளிவருகிறது. ஆனா ஒருவன் கர்த்தருக்குள்ள இருந்தால் 11,000 பேர் சிக்கி கொண்டாலும் ஆபத்துல அது உன்னை அணுகாது, அவனை அது தொடாது என்றே வேதம் அடித்து ஆணித்தரமாக சொல்லுகிறது. அவருடைய செட்டைகளின் கீழ் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நான் இன்னொரு சம்பவத்தை நினைவு கூறுகிறேன். யோபு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு 4 சம்பவங்கள். 3 சம்பவங்கள்ல அவனுடைய கால்நடைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படும், யோபுவினுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள். ஒரு சம்பவத்துல பிள்ளைகள், வீடு இடிந்து விழுந்த விபத்திலே பிள்ளைகள் இறந்து விடுவார்கள். 4 சம்பவங்களை குறித்தும் 4 பேர் செய்தி கொண்டு வருவார்கள். ஒவ்வொரு சம்பவத்திலையும் செய்தி கொண்டு வருகிறேன் சொல்லுவான், நான் மட்டும் தப்பிச்சிட்டேன், அதனால இந்த செய்தி உங்ககிட்ட சொல்றேன், நான் மட்டும் தப்பிச்சிட்டேன். 4 சம்பவத்திலையும் ஒவ்வொரு வேலைக்காரன் மட்டும் தப்பித்து விட்டான். யோபுவிலும் இந்த சம்பவம் இருக்கிறது. ஏன் அவர்கள் தப்பித்தார்கள்? யோபுவுக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரே ஒருத்தரை ஆண்டவர் தப்ப வைத்தாரா? இல்லை என்றால் செய்தி தெரியாதா? கொஞ்சம் தாமதமா தெரியும், ஒருவேளை துல்லியமான செய்தி தெரியாது, அவ்வளவுதான். அந்த ஒருவரை மட்டும்தான் தப்பு வைக்க வேண்டுமா? எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்களே. அப்ப அந்த ஒருவர் மட்டும் தப்ப காரணம் என்ன? கர்த்தருக்குள்ளே இருந்திருக்கலாம், அல்லது அவருடைய பாவம் நிறைவாகாமல் இருந்திருக்கலாம். ஒண்ணு கர்த்தருக்குள்ளே இருந்திருக்கலாம், 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட நிலையில இருந்திருக்கலாம். யோபினுடைய 4 வேலைக்காரர்கள் 4 சம்பவங்களில் தப்பினவர்கள் 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட தகுதியோடு அந்த நிலையில் இருந்திருக்கலாம், அல்லது அவங்க பாவம் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம், நிறைவு அடையாமல் இருந்திருக்கலாம். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும், அதனால அவங்க தப்பித்திருக்கலாம்.
அல்லது யோபுவுக்கு தகவல் சொல்ல வேண்டும், துல்லியமான வேகமான தகவல் சொல்லுவது வேண்டும் என்பதற்காக கூட கர்த்தர் ஒரு நபரை தப்பு வைத்திருக்கலாம். அப்படியான வாய்ப்புகள் உண்டு. எப்படியோ நாம் அவருடைய சட்டைகளின் கீழ் இருந்தால், அவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தால், 11,000 பேர் சிக்கினாலும் ஒரே ஒரு தனிநபராய் கர்த்தருடைய பிள்ளையாக நாம் காப்பாற்றப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிறவர், நம்மை காக்கிறவர். ஆமென்.